எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வீடியோவில் லாஸ்ட்லேயும் சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தயிரை ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போடுங்க, தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கறி துண்டெல்லாம் அதில் எடுத்து போட்டு நல்லா பெசரி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு அதோட மிளகையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. மிளகு பொரிஞ்சதும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து வதக்குங்க. இதோட இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பின்னாடி புதினாவையும் மல்லியையும் போட்டு வதக்கி இது எல்லாம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம் போட்டு ஊற வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா கிளறுங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு உரப்பு எல்லாமே சிக்கனோட போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதனால் நான் தனியாக உப்பு உரப்பெல்லாம் போடலை. நம்ம நல்லா கிளறும் போதே அந்த சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துடணும். அந்த அளவுக்கு கிளறிக்கோங்க. தேங்காயை பாலை எடுத்து வச்சுருக்கோம். அந்த பால் ஒரு 1/2 கப்பும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஊற்றுங்க. சாதாரணமாக அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இது பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1/2 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி பால் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு அதை விசில் போடாமல் கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கோம். அந்த கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் போட்டு வச்சுருக்கிற நெய்யையும் அதிலே எடுத்து ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுட்டு சிவப்பு கலர் கேசரி பவுடரை கொஞ்சமாக அங்கங்கே தூவி விடுங்க. இப்போ குக்கரை விசில் போட்டு மூடி விட்டுருங்க. குக்கர் ஒரு விசில் வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் மெதுவாக விசில் ஃபுல்லாத்தையும் எடுத்து விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் குக்கரை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். உதிரியாக சாதம் நல்லா இருக்கும், பொலன்னு நல்லா இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணியில் மிளகு சேர்த்துருக்கேன். வாசனையும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் செரிமானமும் ஆகிடும். தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.